நேற்று வந்து நாதாக்கா குரூப்புக்கும் தீகா குரூப்புக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கு. கை கலப்புகள் ஆகிருக்கு, வாக்குவாதங்கள் பண்ணியிருக்காங்க. அது பற்றிய வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டு இருந்தது. சில செய்தி சேனல்களில் கூட அந்த வீடியோ வந்து வெளியாகிருந்தது. சரி, அவங்க எப்படி அடிச்சுட்டு சேர்த்தா நமக்கு என்ன அப்படின்னு போகலான்னு பார்த்தா, அங்கேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இவங்க வந்து சீன்றாங்க. இது பற்றிய விவாதங்கள் நடக்கும்போது செய்தி சேனல்களில் 4 பேர் உட்காந்து பேசுவாங்களே, அதில் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, சீமான் வந்து ரஜினியை சந்தித்து பேசினதுக்கு பிறகு தான் பெரியாரை வந்து அவமதித்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பெரியாரை வந்து அவர் இதுக்கு முன்னாடி பேசினதில்லை, இப்போ தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த விவாத மேடைகளில் பேசுகிறாங்க. சீமானே நேரத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி பேசுவார். ஏற்கனவே பெரியாரை வந்து பயங்கரமாக புகழ்ந்தும் பேசியிருக்காரு, பயங்கரமாக இகழ்ந்தும் பேசியிருக்காரு. அதை வந்து அவர் பிரச்சனை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்கே ரஜினி எங்கே வந்தார்? தலைவரே அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி தான் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அவரை மீண்டும் மீண்டும் அரசியலுக்குள்ளே இழுத்து, அதுவும் தேவையில்லாத விமர்சனத்துக்காக எதுக்கு தலைவர் இழுக்கிறாங்க? சீமான் மட்டும் இல்லை, சீமானை போன்ற அரசியல்வாதிகள் அல்லது வேறு எத்தனையோ பிரபலங்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தினசரி சந்தித்து பேச தான் செய்கிறாங்க, புகைப்படம் எடுக்க தான் செய்கிறாங்க. அதற்காக எல்லார் செய்கிற விஷயத்துக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பொறுப்புன்னா அது என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன தான் அடிதடி போடுங்க, வாக்குவாதம் பண்ணுங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டாதீங்க. அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டுருக்காரு. தேவையில்லாமல் அவரை விமர்சனம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பின்விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க.